Welcome to Learn with Invent. In today's section, we are going to see about digital principles and computer organization. K-map or Karnaugh map. Introduction. போன வீடியோலயே K-map பத்தின குட்டி இன்ட்ரோடக்ஷனை நம்ம பார்த்திருக்கோம். இந்த வீடியோல K-map வந்து எப்படி சிம்பிளிஃபை பண்றதுன்னு டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன். போன வீடியோல பார்த்ததை விட குட்டி ரீகேப். What is a K-map பார்த்தோம். Why to use K-map பார்த்தோம். How does K-map work ன்றத பார்த்தோம். Key rules for K-map பார்த்தோம். Next why K-maps are useful ன்றத போன வீடியோல நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து how does a K-map work. Variable and grid size பொறுத்து filling the K-map, label the map, fill the map, grouping the ones, deriving the simplified expression. These are the procedures to solve a K-map. போன வீடியோல வந்து நம்ம 2 variable K-map பார்த்தோம். இனி இந்த வீடியோல வந்து ஃபர்தரா எப்படி K-map வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்றது, அதில இருந்து எக்ஸ்பிரஷன் எப்படி ஆப்டைன் பண்றதுன்றத பார்க்கலாம். சோ போன வீடியோல வந்து நம்ம 2 வேரியபிள் K-map பார்த்தோம். அதோட ட்ரூத் டேபிள், அதோட K-map, அதோட சிம்பிளிஃபைடு எக்ஸ்பிரஷன். சோ இது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்குது. இந்த வீடியோல வந்து 3 வேரியபிள் K-map and 4 வேரியபிள் K-map பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் 3 வேரியபிள் K-map. First car mapல என்ன பண்ண போறோம் அப்படினு கேட்டிங்கனா min terms வந்து அரேஞ்ச் பண்ண போறோம் in terms of gray code order. So என்னது இது gray code order? நார்மல் பைனரி ஆர்டர்ல இல்லாம, அதாவது 0 0 0 1 1 0 1 1 தான் நார்மல் பைனரி ஆர்டர். ஆனா அந்த ஆர்டர்ல இல்லாம ஒரு gray code ஆர்டர்ல வந்து நம்ம வந்து K-map அரேஞ்ச் பண்ண போறோம் 3 வேரியபிள் K-mapல. So what is this gray code அப்படினு கேட்டிங்கனா only one variable changes மட்டும் தான் இருக்க போகுது gray codeல between the adjacent cells. ஏன் வந்து இந்த ஒரு வேரியபிளை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்றோம் அப்படினு கேட்டிங்கனா minimizing the number of changes. So இது எவ்வளோ நிறைய நம்ம ஒன்ஸ் வந்து குரூப் பண்றோமோ அவ்வளோ வந்து நம்மளுக்கு ஈக்குவேஷன் வந்து மினிமைஸ் ஆயிரும். So for that we are going to use gray code order. So gray code orderனா என்னது அப்படினு கேட்டிங்கனா ஒரே ஒரு பிட் மட்டும் தான் ஒரு டைம்ல வந்து சேஞ்ச் ஆகும் between the adjacent terms. For example 00 ல இருந்து 01 ன்னு சேஞ்ச் ஆகும். So the right mode bit வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. அதே மாதிரி 01 to 11 ன்னு தான் சேஞ்ச் ஆகும். Only the leftmost bit changes. Next வந்து 11 to 10 only the rightmost bit changes. So 11 ல இருந்து 10 ன்னு சேஞ்ச் ஆயிருக்கு. இதுதான் gray code order. So இனி வர போற K-mapலலாம் நம்ம gray code order தான் யூஸ் பண்ண போறோம். 3 வேரியபிள் K-map, 3 வேரியபிள்ஸ் இருக்கு A, B and C. 0 0 0 0 0 1 0 1 0 0 1 1. இது எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு கவலைப்படாதீங்க. So first இந்த லாஸ்ட் 2 டிஜிட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 0 0 0 1 1 0 1 1. இதுதான் எல்லா வேரியபிள்லயுமே ஃபர்ஸ்ட் ரிப்பீட் ஆக போகுது. இப்போ 3 வேரியபிள்ன்றதுனால ஃப்ரண்ட்ல 0 போட்டுக்கோங்க. இதே 4 வேரியபிளா இருந்ததுன்னா ஃப்ரண்ட்ல 2 0 வரும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 0 0 0 1 1 0 1 1. இது முடிஞ்சது. 3 வேரியபிள்ன்றதுனால நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட்ல வந்து 1 வந்துடும். 0க்கு பதிலாக எல்லாத்துக்கும் 1 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அதே ஆர்டரை எழுதுங்க. 0 0 0 1 1 0 1 1. So this is a 3 variable K-map. So 3 variable K-mapல நான் ஒரு ஃபங்க்ஷன் எடுத்திருக்கேன். where function y is equal to a b bar c plus a bar b bar c plus a bar b c plus a b bar c bar plus a bar b bar c bar. So இந்த ஃபங்க்ஷனை நம்ம எப்படி K-map யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்றதுன்றத பார்க்கலாம். So 3 வேரியபிள் K-mapனால 2 power n terms which is equal to 2 power 3. 3ன்றது number of variable which is equal to 8. So நம்ம K-mapல இருக்கிற cells வந்து 8 cells. So 8 cellsக்கு வந்து first நம்ம வந்து ஒரு box போட்டுக்கிறோம் or a grid. Next இப்போ நம்ம வந்து map பண்ண போறோம். So எத்தனை வேரியபிள் இருக்கு? A, B and C. So first நம்ம A map பண்ண போறோம். A வந்து எங்க map பண்ண போறோம் அப்படினு கேட்டிங்கனா left hand sideல map பண்ண போறோம். So left hand sideல பாத்தீங்கன்னா ரெண்டு row மட்டும் தான் இருக்கு. So first row வந்து A bar which is equal to 0. Next second row வந்து A which is equal to 1. So நம்ம A fill பண்ணியாச்சு.
மீதி இருக்கிற ரெண்டு வேரியபிள் வந்து பிசி. ஸோ பிசியை வந்து நம்ம டாப்பில் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ டாப் ஃபில்லிங்கில் வந்து பிசி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பி பார் சி பார் தட் இஸ் 0 0. செகண்ட் ஒன் வந்து பி பார் சி which is 0 1. நெக்ஸ்ட்டு தேர்டு டேர்ம் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கிரே கோட் பண்ண போகிறோம். ஸோ கிரே கோடில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, 0 1 to 1 1 தான் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அங்கே வந்து நம்ம லெஃப்ட் மோஸ்ட் பிட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் 1 0ன்னு ஃபில் பண்ணாமல் 1 1ன்னு நம்ம ஃபில் பண்ண போகிறோம் யூஸிங் கிரே கோட் ஆர்டர். ஸோ பிசி which is 1 1. நெக்ஸ்ட்டு வந்து பிசி பார் which is 1 0. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து கேமேப் வரைஞ்சிட்டோம், அதோட செல்ஸ் வரைஞ்சிட்டோம், வேரியபிள்ஸ் எல்லாத்தையுமே லேபிள் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து வேல்யூஸை வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். ஏ பி பார் சி. ஸோ ஏ வந்து 1, பி வந்து 0, சி வந்து 1. A1 B0 C1. ஸோ அந்த செல்லில் வந்து நம்ம 1 ஃபில் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டேர்ம் A பார் B பார் C. ஸோ இது A பார், நெக்ஸ்ட்டு B பார் C. ஸோ இந்த டேர்மில் 1 ஃபில் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு A பார் B C. இது A பார், இதுக்கு நேராக B C. ஸோ இதில் வந்து 1 ஃபில் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு A B பார் C பார். இது A B பார் C பார். ஸோ இந்த செல் 1. லாஸ்ட்டாக வந்து A பார் B பார் C பார். ஸோ இது A பார் B பார் C பார். ஸோ இந்த செல்லில் வந்து 1 ஃபில் பண்ண போகிறோம். ஸோ வேல்யூஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு மீதி இருக்கிற செல்ஸுக்கு வந்து நம்ம 0 வேல்யூஸ் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ ஃபில்லிங் ஆஃப் செல்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு குரூப்பிங் ஆஃப் செல்ஸ். ஸோ குரூப்பிங் ஆஃப் செல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒன்ஸை வந்து நம்ம குரூப் பண்ண போகிறோம். ஸோ நம்ம டேபிளில் வந்து மேக்ஸிமம் ஒன் வந்து 1 1 1 1. ஸோ இந்த 4 1ஐயும் ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்து குரூப் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த 4 1ஐயும் சேர்த்து நம்ம குரூப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதோட ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு டேர்ம் சேஞ்ச் ஆகுதோ அந்த டேர்மை நம்ம எழுதக்கூடாது. எந்த டேர்ம் சேஞ்ச் ஆகலையோ அந்த டேர்மை தான் நம்ம எழுதணும். ஸோ இங்கே இந்த செல்லில் பார்த்தீங்கன்னா இது ஏ பாராக இருக்குது, கீழே வரும்போது ஏஆ மாறிடுது. ஸோ ஏ பார் எழுதக்கூடாது, ஏயையும் எழுதக்கூடாது. நெக்ஸ்ட்டு பி பார் பார்த்தீங்கன்னா இந்த செல்லையும் பி பார் தான், இந்த செல்லையும் பி பார் தான், இந்த செல்லையும் பி பார் தான், இந்த செல்லையும் பி பார் தான். ஸோ தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் பி பார். ஸோ அதனால் நம்ம ஈக்குவேஷனில் வந்து பி பார் எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு சி பார் எழுதணுமான்னு பார்த்தீங்கன்னா கூடாது. ஏன், இந்த செல்லில் சி பாராக இருக்குது, இந்த செல்லில் வந்து சியாக சேஞ்ச் ஆகிடுது. ஸோ அதனால் நம்ம எழுதக்கூடாது. ஓகேயா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எதை குரூப் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 1 தனியாக இருக்குது இல்லைங்களா, இதை குரூப் பண்ண போகிறோம். இதை தனியாக நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா ஈக்குவேஷன் வந்து ஏ பார் பிசின்னு வரும். பட் இதை நம்ம குரூப் பண்ணோன்னா we get a simplified expression. ஸோ இந்த ஒன்னோட நம்ம குரூப் பண்ண போகிறோம். ஸோ the equation is, இங்கே வந்து ஏ பார் எந்த சேஞ்சும் இல்லை, இதுலேயும் ஏ பார் இதுலேயும் ஏ பார். மேலே இருக்கிறதுல பி பார் வந்து பிஆ சேஞ்ச் ஆகிடுச்சு, பட் ஆனால் சி ரிமைன்ஸ் த சேம். ஸோ ஏ பார் சி இதுதான் ஈக்குவேஷன். ஸோ அவர் simplified expression is y is equal to a bar c plus b bar. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்ப்ரெஷன் வந்து 5 டேர்ம் இருக்கிற எக்ஸ்ப்ரெஷனாக இருந்தது. ஆஃப்டர் யூஸிங் கேமேப் we get a simplified expression using just only 2 terms. ஸோ அதனால தான் நம்ம வந்து டிஜிட்டல் சர்க்யூட் டிசைனில் வந்து we use for KMAP for designing circuits. 3 வேரியபிள் KMAP பார்த்துட்டோம். இப்போ வந்து 4 வேரியபிள் KMAP. ஸோ ஃபஸ்ட்டு வேரியபிள்ஸ் நம்ம ரைட் பண்ணுறதை பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி லாஸ்ட் 2 டிஜிட் எப்பயுமே 0 0 0 1 1 0 1 1 தான். ஸோ 4 வேரியபிள்ஸ்னால ஃப்ரண்ட்டில் 2 0 ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 0 ஆட் பண்ணிவிட்டு 1 1 முடிஞ்சதுக்கப்புறம் இந்த 0 1 திருப்பி இங்கே ரிப்பீட் ஆகணும் 0 1. ஸோ அதை வச்சு லாஸ்ட் 2 டேர்ம்ஸ் 0 0 0 1 1 0 1 1 எழுதிக்கோங்க. ஸோ இந்த 0 1 0 1 வச்சு 4 டேர்ம்ஸ் எழுதிட்டோம்.
நெக்ஸ்ட் டேர்ம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா 1 0 ஃபர்ஸ்ட் வரணும், அப்புறம் 0 1 வரணும். ஸோ 1 0 0 0 0 1 1 0 1 0 இந்த லாஸ்ட் டேர்ம்ஸ் அப்படியே எழுதிட்டு இந்த 1 0 1 0 டேர்ம்ஸ் எழுதிடும். ஸோ 4 times 1 0 ரிப்பீட் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இருக்கிற 1 1 டேர்ம் 1 1 0 0 1 1 0 1 1 1 1 0 1 1 1 1. ஸோ இதுதான் வந்து 4 வேரியபிள் ஆர்டர். ஸோ இதுக்குள்ள ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே பார்த்த மாதிரி வேரியபிள்ஸாகவும் கொடுக்கலாம், இல்லை வந்து ஃபங்க்ஷனோட ஃபங்க்ஷன் வேல்யூஸ் மட்டும் கொடுக்கலாம். இது என்ன 0 1 2 3 7லாம் இருக்குன்னு பயப்பட வேண்டாம். ஸோ இது வந்து செல்லோட நேமிங். ஸோ இங்கே நம்ம 4 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால 2 பவர் n, என்னோட வேல்யூ வந்து 4, 2 பவர் 4 which is 16. ஸோ நம்ம கேமேப்போட செல்ஸ் வந்து 16 செல்ஸ் இருக்க போகுது. ஸோ 16 செல்ஸ் வச்சு நம்ம கேமேப் வரைஞ்சிட்டோம். நெக்ஸ்ட்டு லேபிள் பண்ண போகிறோம். ஸோ அங்கே 3 வேரியபிள்ஸில் லெஃப்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஏ எடுத்தோம், இங்கே வந்து நம்ம ஏபி எடுக்க போகிறோம். ஸோ ஏபி எடுத்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஏ பார் பி பார் விச் இஸ் 0 0, நெக்ஸ்ட்டு ஏ பார் பி விச் இஸ் 0 1, நெக்ஸ்ட்டு ஏ பி which is 1 1 according to gray code order. Next A B bar which is 1 0. So left side முடிஞ்சிருச்சு, topmost layer. So இதில் வந்து CD வரப்போகுது, அதே ஆர்டர் தான் C bar D bar 0 0, C D bar 0 1, next வந்து CD 1 1, next C bar D which is 1 0 according to gray code order. Okay. ஸோ நம்ம கேமேப் ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டோம். இப்போ நம்ம வந்து இதில் வந்து வேல்யூஸை வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ வேல்யூஸை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து செல்ஸை வந்து நேம் பண்ண போகிறோம். ஸோ மொத்தம் வந்து நம்மளுக்கு 16 செல்ஸ் இருக்குது. நம்ம செல்ஸை வந்து 0லேருந்து நேம் பண்ண போகிறோம். ஸோ 0 to 15 வரைக்கும் நேம் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் அவர் 0 செல் 1 2, ஏன்னா இங்கே ஆர்டர் மாறி இருக்குறீங்களா கிரே கோட் ஆர்டர்னால, ஸோ அதனால் மாற்றி போட்டிருக்கோம். 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓகே, நம்ம செல்ஸை வந்து நேம் பண்ணிட்டோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, இந்த செல்ஸுக்கெல்லாம் வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபங்க்ஷனில் டிஃபைன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த செல்ஸுக்கு மட்டும் நம்ம 1ன்ற வேல்யூவை வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் 0 செல் 1, நெக்ஸ்ட்டு 1 செல் 1, 3 செல்லும் கொடுத்துருக்காங்க, 3 செல் 1, 2 செல்லும் 1, நெக்ஸ்ட்டு வந்து 7 செல் 1, நெக்ஸ்ட்டு 11 செல் 1, நெக்ஸ்ட்டு 15 செல் 1. ஓகே, மீதி இருக்கிற செல்ஸ் எல்லாக்கலாம் 0 வேல்யூவை வச்சு ஃபில் பண்ணிடலாம். ஸோ 0 வேல்யூ வச்சு ஃபில் பண்ணிட்டோம். இப்போ குரூப் பண்ண போகிறோம். ஸோ குரூப்பிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் வந்து வெர்டிக்கல் காலமை வந்து நம்ம ஃபில் பண்ணிடலாம், குரூப் பண்ணிடலாம். குரூப் பண்ணிட்டோம். இந்த 4 ones which is equal to CD. ஏன்னா CDக்கு வந்து சேஞ்சஸ் எதுவும் இல்லை, A வேல்யூவும் B வேல்யூவும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது 4 ரோலையும். நெக்ஸ்ட்டு நம்ம குரூப் பண்ண போகுது இந்த 4 ones which is A bar B bar, ஏன்னா Cயும் Dயும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்மளோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா y is equal to A bar B bar plus CD. ஸோ இது வந்து 4 வேரியபிள் கேமேப்போட சிம்பிளிஃபிகேஷன். ஸோ 4 வேரியபிள் கேமேப்பில் வேறு எப்படிலாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்றத இன்னொரு எக்ஸாம்பிளில் நம்ம பார்க்கலாம். 4 வேரியபிள்ஸை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். இது வந்து வேறு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கிறோம். 2 பவர் 4 16 செல்ஸ், ஏபி லேபிள் பண்ணுறோம், வேல்யூஸை ஃபில் பண்ணிடுறோம், செல்ஸை வந்து நெக்ஸ்ட்டு நேம் பண்ணுறோம். இப்போது வேல்யூஸை ஃபில் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் செல் 0 1, நெக்ஸ்ட்டு 1 செல் 1, நெக்ஸ்ட்டு 3 1, நெக்ஸ்ட்டு 0, நெக்ஸ்ட்டு 7 1, நெக்ஸ்ட்டு 11 1, நெக்ஸ்ட்டு 15 1, நெக்ஸ்ட்டு ஒரு 0 0 0 0 0 0, அடுத்து 12க்கு 1, நெக்ஸ்ட்டு 13க்கு 1, அடுத்து 14க்கு 0. ஓகே, ஸோ நம்ம ஒன்ஸை வந்து ஃபில் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த 4 ஒன்னையும் குரூப் பண்ண போகிறோம். 4 ஒன்னையும் குரூப் பண்ணிட்டோம். இதோட ஈக்குவேஷன் வந்து CD நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். இந்த 4 ஒன்னையுமே வந்து நம்ம வந்து குரூப் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த குரூப்பிங்க்கு பேர் வந்து adjacent grouping. ஸோ இந்த ரெண்டு ஒன்னையும் குரூப் பண்ணிட்டோம். இதுக்கு ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா சி வந்து சி பார்லேருந்து சின்னு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ எழுதக்கூடாது ஈக்குவேஷனில். டி பார் வந்து ரிமைன்ஸ் த சேம். இங்கேயும் டி பார் தான், இங்கேயும் டி பார் தான். ஸோ டி பார் எழுத போகிறோம். ஏபி பொறுத்த வரைக்கும் ஏ பார் ஏயா சேஞ்ச் ஆகிடுச்சு. பட் ஆனால் பி பார் வந்து பி பாராக தான் இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து பி பார் டி பார். ஸோ ஈக்குவேஷன் இஸ் பி பார் டி பார். நெக்ஸ்ட்டு வந்து இதை ஃபர்தராகவும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். இன்னி ஈக்குவேஷனை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக ஸோ இந்த ரெண்டு ஒன்னையும் குரூப் பண்ணுறோம். இதோட வேல்யூ வந்து ஏ பார் பி பார் சி. நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிற இந்த ரெண்டு ஒன்னையும் குரூப் பண்ண போகிறோம். இதோட வேல்யூ வந்து a b bar c. So the simplified equation is y is equal to a bar c plus a b bar c plus b bar d bar plus c d. ஓகேங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் சிம்பிளிஃபிகேஷன். ஸோ இந்த சிம்பிளிஃபிகேஷனை வந்து இன்னும் நம்ம வந்து ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ கேமேப்பை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஒன்ஸை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ போன குரூப்பிங்கில் வந்து இந்த ரெண்டு ஒன்னையும் நம்ம தனியாக குரூப் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் இப்போ வந்து இந்த 4 ஒன்னையும் நம்ம சேர்த்து adjacent குரூப்பிங் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெண்டு ஒன் கீழே இருக்கிற இந்த ரெண்டு ஒன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏ பார் பி பார் ஏ பி. ஏ வந்து ஏ பாராக இருந்து ஏஆ சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ ஈக்குவேஷனில் ஏ வராது, பி பார் பி பாராக தான் இருக்குது. ஸோ ஈக்குவேஷனில் பி பார் வரும். நெக்ஸ்ட்டு மேல் பார்த்தீங்கன்னா சி சியாக தான் இருக்குது. ஸோ சி லெஃப்ட் சைடில் இருந்து பி பாரும் டாப்பில் இருந்து சியும். டி வந்து டி பாராக இருந்து டின்னு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அது ஈக்குவேஷனில் வராது. ஸோ த ஈக்குவேஷன் இஸ் பி பார் சி. ஸோ த ஃபைனல் ஈக்குவேஷன் இஸ் y is equal to b bar c plus b bar d bar plus cd. ஸோ இதுக்கு முன்னாடி ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சு இது. ஸோ அங்கே வந்து நம்ம ரெண்டு ஒன்ஸையும் தனித்தனியாக குரூப் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் இந்த 4 ஒன்னையும் சேர்த்து குரூப் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ்ப்ரெஷன் வந்து இன்னும் நல்ல சிம்பிளிஃபைடாக கிடைக்குது. இதுதான் யூஸ் ஆஃப் கேமேப். ஸோ எவ்வளோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஒன்ஸை வந்து நம்ம குரூப் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நம்மளுக்கு எக்ஸ்ப்ரெஷன் வந்து சிம்பிளிஃபைடாக கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம எப்படி குரூப் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்படி குரூப் பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா டயகனல் குரூப்பிங் வந்து இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ டயகனல் குரூப்பிங் வந்து நம்ம பண்ணவே கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி 4 ஒன்னையும் நம்ம குரூப் பண்ணக்கூடாது. ஸோ ஒன்லி எய்தர் இன் ஹரிசாண்டல் ஃபார்ம் ஆர் இன் வெர்டிக்கல் ஃபார்ம் மட்டும்தான் நம்ம வந்து குரூப் பண்ண முடியும். ஸோ அவாய்ட் தீஸ் டைப் ஆஃப் குரூப்பிங்ஸ் இன் கேமேப். கேமேப்பில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 வேரியபிள் கேமேப், 3 வேரியபிள் கேமேப் அண்ட் 4 வேரியபிள் கேமேப். இந்த 3 கேமேப் தான் நம்ம மோஸ்ட் காமன்லி யூஸ் பண்ண போகிற கேமேப். 5 வேரியபிள் கேமேப் இஸ் ஆல்சோ தேர். பட் ஆனால் வந்து அதை சால்வ் பண்ணுறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக. ஸோ இந்த 3 கேமேப்ஸையும் யூஸ் பண்ணி நம்ம ஃபர்தராக வர லேப் எக்ஸசைஸை வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். கீப் கோடிங் வித் இன்வென்ட், கீப் லேர்னிங் வித் இன்வென்ட். Thank you.